எங்கள் பரலோக தந்தையே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த கர்த்தருடைய நாளில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உங்களுக்கு நன்றி சொல்லும்படி உம்முடைய சபையில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனை கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பொழிந்துற நீர் அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் எப்படி இருப்பது? நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவரே, எங்களுடைய நல்ல மேய்ப்பரே, எங்களுடைய மகா பிரதான ஆசாரியரே, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களுடைய மீட்பர், நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களுடைய கர்த்தர் அப்பா. எங்களுக்கு நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்திய ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரே, உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளில் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை எங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து உமக்கு பின்னாக நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லாரும் அமருங்கள். ஒரு முறை இந்த இடத்தில் வந்து எங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லத்தக்கதாக சுவிசேஷத்தை சொல்லும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான குருவானர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவதாக நான் உங்கள் யாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நான் ஒருவேளை உங்களை நான் புதிதாக பார்க்கக்கூடும், ஆனாலும் கூட நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நான் என் இருதயத்தில் உங்களிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். உங்கள் யாவருக்கும் என் நன்றியை சொல்லுகிறேன். மூன்றாவதாக, தானா தமிழ் மெதடிஸ்ட் சர்ச்சுடைய மூப்பராக இருக்கக்கூடிய சகோதரன் லயனல் கேனப் என்னோடு கூட வந்திருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீர் ஊழியத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு உதவியாளராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட என் மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க. என்னோடு கூட ஜான்சன் என்கிற ஒரு சகோதரனும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு முதலாவதாக என்னை குறித்து சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னுடைய பேர் வேதநாயகம். நான் தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய சாயர்புரத்தை சேர்ந்தவன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் 32வது வயதில் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன்தான். என் தாயினுடைய விசுவாசம் மிகவும் பெரிதுதான். ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது 32வது வயசில். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன். ஆனால் நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்தேன். ஆகினால் டெலிகம்யூனிகேஷன்லேயும் நான் டிகிரி முடித்தேன். நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் 8 வருஷம் வேலை பார்த்தேன்.
அதற்கு பிறகு எனக்கு வெளிநாட்டிற்கு போவதற்கு என்னை அங்குள்ள இத்திசாலாத் என்கிற ஒரு கம்பெனி என்னை வரவேற்றது. அங்கு சென்று நான் அபுதாபி என்கிற இடத்தில் இத்திசாலாத் என்கிற கம்பெனியில் 30 வருடம் நான் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனி எனக்கு 6 ப்ரொமோஷன் கொடுத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது சீஃப் இன்ஜினியராக நான் ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு மகள், ஒரு மகன். என் மகள் டாக்டர் தான், அவருடைய கணவரும் டாக்டர் தான், என் மகனும் டாக்டர் தான், அவருடைய மனைவியும் டாக்டர் தான். எல்லாரும் சிஎம்சி வேலூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் மனைவி எனக்கு மிகவும் ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிறார்கள். நான் எப்படி இந்த ஊழியத்திற்கு வந்தேன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 32வது வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அபுதாபியில் நான் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் நான் சபையின் பாஸ்டராக 10 வருடம் நான் அபுதாபியில் இருந்தேன். அபுதாபியினுடைய தமிழ் சர்ச்சினுடைய முதல் தொடக்கத்தினுடைய பாஸ்டராக நான் வேலை பார்த்து கொண்டே ஊழியத்தையும் நான் 10 வருடம் செய்தேன். எல்லா மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் என் வீட்டில்தான் வந்து தங்குவார்கள் அபுதாபிக்கு வந்தார். இவ்விதமாக வேலை ஸ்தலத்தில் என்னை ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி நான் அந்த ஊழியத்திற்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில வார்த்தைகள். நான் இப்படி ஒரு அபுதாபி என்கிற இடத்துல நான் சபையினுடைய போதகராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை முறைப்படி டேப்டி மூலமாக 3 வருஷம் நான் கற்றுக்கொண்டு அதனுடைய சர்டிஃபிகேட்டை உடையவன். அதற்கு பிறகு என்னுடைய சபையில் அந்த டேப்டி ப்ரோக்ராம் நான் நடத்தியிருக்கிறேன். நான் டீச்சராக இருந்து நான் நடத்தியிருக்கிறேன். அதற்கு மேலாக 10 வருடங்கள் வேதாகமத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களையும் நான் முறைப்படி நான் கற்றிருக்கிறேன். நான் எவ்வளவு தூரம் நான் வேலை பார்த்தேனோ கம்பெனியில், அந்த அளவுக்கு நான் வேதத்திலையும் நான் தேறினவனாக மாறுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்படி நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை வேறொரு இடத்திற்கு ப்ரொமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணினார்கள். நான் அங்கு சென்றேன். அந்த போன இடத்துல எங்களுடைய கம்பெனிக்கும் அங்குள்ள மிலிட்ரிக்கும் இடையில் 5 வருடம் சண்டை. காரணம், மிலிட்ரிக்காரர்கள் அங்கே டெலிகாம் ப்ரொவைடர் எங்கள் கம்பெனி மாத்திரம்தான். அந்த டிஃபென்ஸ்காரங்க மிலிட்ரிக்காரங்க எங்கள் கேபிள் டக்ட் வழியாக அவங்களுடைய கேபிளை போட்டு ராஜாவுடைய அரண்மனையை கனெக்ட் செய்து விட்டார்கள். தெரியாதனமாக எங்களுடைய ஜாயிண்டர் அந்த கேபிளை வெட்டி விட்டான். அந்த கேபிள் ஜாயிண்டரையும் சீனியர் இன்ஜினியரையும் நாடு கடத்தி விட்டார்கள். இப்படி 5 வருடம் மிலிட்ரிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அது யாராலும் சால்வ் பண்ண முடியவில்லை. கடைசியில் எங்களுடைய கம்பெனி அந்த தேசத்துடைய ராஜாவுக்கு எழுத வேண்டும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்காக என்று சொல்லி ராஜாவுக்கு லெட்டரை டைப் பண்ணி வைத்திருக்கும் பொழுது நான் என்னுடைய பிரான்ச் மேனேஜரோடு கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அந்த ஃபைலை தூக்கி என்கிட்ட கொடுத்தார். நீ படித்து பார், ஒன்றால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி. என்னோடு கூட மேலான அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அந்த ஃபைலை என் கையில் தூக்கி கொடுத்தாரு. அந்த ஃபைலுடைய கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே அரபிக்கில் இருக்கிறது. நான் தூக்கிட்டு வந்து, அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, கேபிள் டிபார்ட்மெண்ட்டு. நான் எல்லா இடத்துலையும் கேட்டேன். அவங்க சொன்னால் நீ தலையிட்டுறாத ஒன்றையும் நாடு கடத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த 5 வருடம் முடியாமல் இருந்த ப்ராப்ளத்தை கர்த்தர் என்னை கொண்டு சால்வ் பண்ணினார். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன்.
அது விரிவாக சொல்லியாச்சுன்னா டைம் போதாது. அந்த நாளில் என்னுடைய பிரான்ச் மேனேஜர் என்னுடைய பாஸ் இடத்துல வந்து இவனுடைய ப்ரொமோஷன் பேப்பர் இந்த நாளில் என்னுடைய டேபிளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி என்னை மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக ப்ரொமோட் பண்ணினார்கள். எனக்கு வெளிநாட்டில் 3 பெட்ரூம் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்தார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவர்கள் மீட் பண்ணார்கள். எனக்கு வருஷத்துக்கு 2 தடவை ஃப்ளைட்டில் ஒருவருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் உண்டு. எனக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கொடுத்தார்கள். இப்படி பல வசதிகளோடு கூட நான் அந்த தேசத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கம்பெனியோடு கூட நான் 2 வருடம் நான் வேலை செய்வேன் என்று ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுத்தார்கள். நான் வீட்டிற்கு கொண்டு வந்தேன். என் மனைவி என்னுடைய பிள்ளைகள்லாம் படித்தார்கள் அந்த கான்ட்ராக்டில். அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு என்னென்னதெல்லாம் நாங்கள் தருகிறோம், நீங்களுடைய கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாரும் படித்து விட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் ஆண்டவருக்காக பாடுபட்டீர்களோ அதனுடைய பிரதிபலன் தான் உங்களுக்கு இது என்று சொல்லி சொன்னார்கள். அந்த நாள் இரவில் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, மும்பையில் உள்ள சிவப்பு விளக்கு பகுதியில் பெண்கள் நிற்கிறதை எனக்கு காண்பித்து, இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு நீ வருவாயா என்று என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தில் அல்ல, தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்தை மும்பையில் ஆரம்பித்தோம். 1998 இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சரி, இப்போ என்ன ஊழியம் செய்யறோன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவில் 3 ஸ்டேட்டில் சிவப்பு விளக்கு பகுதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று டெல்லி, 3வது கொல்கத்தா. அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பிரகாரம் இந்த தொழில் செய்கிறவர்களை தடை செய்யக்கூடாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த தொழில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக இந்த பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலில் இந்த 3 ஸ்டேட்லேயும் மகாராஷ்டிராவில் விசேஷமாக மும்பையில் தான் பெருசு. மும்பையில் இந்த தொழில் அநேக இடங்களில் நடக்கிறது. தயவுசெய்து மன்னிங்க, அநேக சபைகள் இதை குறித்து விரிவாக அறிய விரும்புவதில்லை. காரணம், எங்கள் சபையில் உள்ள வாலிபர்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் செய்கிற ஊழியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். யாருடைய மனசையும் நான் கெடுக்க விரும்பலை. மும்பையில் பல பகுதிகளில் இந்த தொழில் நடக்கிறது. இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. நாங்கள் என்னிடத்துல 12 பேர் வேலை பார்க்குறாங்க. 2 பெண்களாக அந்த ரெட் லைட் ஏரியாக்குள்ளே போய் வீடு வீடாக போய் அந்த பெண்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்காமல் விட்டா அவங்க எப்படி மனம் திரும்புவாங்க? எப்படி இயேசு கிறிஸ்து அறிவாங்க? எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளைத்தான் ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா சொல்லலையா?
அப்போ இந்த இடத்துல ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? நான் அவங்கள பார்க்குறேன், 1-2 தலை தான் ஆன்னு சொல்லுது, மற்றெல்லாம் அம்முன்னு உட்காந்துருக்குறீங்க. I always communicate with people, please open your mind. சரியா? பல நகரங்களில், மும்பையில் இந்த தொழில் நடக்கிறது. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 பேராக சேர்ந்து இந்த இடத்துல அந்த பெண்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எதிர்ப்பு உண்டா என்று சொல்லி. எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் கிடையாது? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசனம் பேசுகிறது. அவங்களுக்கு பணத்தின் மேல் ஆசை, அதனால் இந்த தொழில் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இவ்விதமாக திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 பேராக அந்த பெண்களை சந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு. நாங்கள் கால் வைக்காத இடமே கிடையாது. 2வது, என் பிள்ளைகள் சிஎன்சியில் வேலை பார்க்கறதுனால நான் சிஎன்சிக்கு போகிற பொழுதெல்லாம் அந்த காலேஜ் உள்ளாக ஒரு சாப்பிள் இருக்கிறது. அதில் நான் காலையில் 11 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் வேதத்தை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஜெபமும் பிடிக்கும். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டார். நீ இந்த பெண்கள் மத்தியில் நீ சுவிசேஷம் சொல்கிற, அங்கே வரக்கூடிய ஆண்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதா என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னை அடிக்க வருவாங்க, நீ வரக்கூடிய கஸ்டமர்லாம் தடுக்கிறாயின்னு சொல்லி நான் அடி வாங்கணுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அங்கே எத்தனையோ பேர் என்னென்னலாமோ செய்கிறாங்க, நீ என்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தை திருப்பி கேட்டார். நான் அழுது ஒப்புக்கொண்டேன். ஐ cried, I wept. I said, yes, you tell me the way, I will do it. செய்ய வேண்டிய வழியை சொல்லும், நான் செய்கிறேன் என்று சொன்னேன். இந்த மும்பை ரெட் லைட் ஏரியாவுக்குள்ளாக கஸ்டமர்களுக்குள்ளாக சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்தாபனம் ஆண்டோடைய பெரிதான நாமம், அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு லிவிங் வாட்டர் மிஷன் செய்கிறது. அது நிமித்தமாக அநேக கஸ்டமர்கள் மனம் திரும்புகிறார்கள். 3வதாக, இவர்களுக்கு என்று சொல்லி 2 இடத்துல ஆராதனை நடத்துகிறோம். ஒன்று கிராண்ட் ரோடில், இன்னொன்றில் காமாட்டிப்புறாவில். வேறு யாரும் வரமாட்டாங்க, இந்த பெண்கள் தான் வர்றாங்க, சுவிசேஷத்தை கேட்குறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசு விடுதலை பெறுகிறது, சுகத்தை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இப்படி இந்த 3 ஊழியமும் கஸ்டமர் மத்தியில், பெண்கள் மத்தியில் நடைபெறுகிறது. 4வது, அங்கு உள்ள டெஸ்டிடியூட் உமன் ஆர் மென், அவர்களுக்கு மாதம் மாதம் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கொடுக்குறோம். பண உதவி ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் கொடுக்குறோம். நாங்கள் ஒன்றும் ரொம்ப ஆயிரக்கணக்காக கொடுக்கல, காரணம் அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு இலவசமாக கிடைக்கும். ஆகினால் அவங்களுக்கு நாங்கள் மாதம் 300 ரூபாய் இலவசமாக கொடுக்குறோம். அடுத்தபடியாக என்ன செய்கிறோன்னாச்சுன்னா, தானாவில் எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்கிறது. அது கவர்மெண்டுடைய அப்ரூவல் சென்டர். 2007 இருந்து 2024 வரைக்கும் இந்த தொழிலில் பிடிக்கப்படக்கூடிய எல்லா பெண்களையும் தானாவில் எங்கள் சென்டர்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க.
ஒரு சமயம் 19, 20, 10, 5 எல்லா போலீஸ் பிடிக்கிற பெண்கள் பூரா எங்கள் சென்டரில் கொண்டு வைப்பாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறோம். அப்படி கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த லிவிங் வாட்டர் மிஷனை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஆனால் இப்போ எங்களுடைய சென்டரில் அந்த காரியம் செய்கிறதில்ல. எங்கள் லைசன்ஸில் இப்போ பிரச்சனை. எங்கள் லைசன்ஸ் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. அதை ரெனியூ பண்ணு சொல்லி பண்ணுறதுக்கே இல்லை. கடைசியில் போய் நான் மந்திராலயாவில் போய் முறையிட்டேன். ஒன்று என் லைசன்ஸை ரெனியூ பண்ணு, இல்லாச்சும் சென்டருக்கு ஆள் அனுப்பாத. அவன் லைசன்ஸை ரெனியூ பண்ணலை. கடைசியில் சொன்னான், இது ஆஃபனேஜ் லைசன்ஸு, இந்த இடத்துல ஒன்று இந்த பெண்ணை வைக்கக்கூடாது, நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி 2024 என் லைசன்ஸ் இன்னும் புதுப்பிக்கப்படலை. ஆனால் இந்த பெண்கள் வர்றதை நிறுத்தியாச்சு. ஆனால் அது வரைக்கும் 2024 ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்புதலை கட்டளையிட்டிருக்கிறோம். இவ்விதமாக இந்த ரெட் லைட் ஏரியாவில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தானால ஒரு சென்டர் இருக்கிறது. ரெட் லைட் ஏரியாவுக்குள்ளாக 2 சென்டர் இருக்கிறது. 3வது இடத்துல நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த இடம் இடிபட்டு போய்விட்டது. அதனால் நாங்கள் செய்யலை. இவ்விதமாக இந்த ரெட் லைட் ஏரியாவுக்குள்ளாக இந்த பெண்கள் மனம் திரும்பும்படியாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த தொழில் செய்கிற பெண்கள் பரலோகத்துக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? யாராவது இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பெண்கள் பரலோகத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்களுக்கு வாய் திறக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கேள்வி கேட்குறேன். யாரெல்லாம் சொல்கிறீங்க இந்த பெண்கள் பரலோகத்துக்கு வருவாங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ இப்படி போட்டு கேட்டு வரமாட்டாங்க அப்படி சொல்கிற கை தூக்குங்க பார்ப்போம். இந்த பெண்கள் வரவே மாட்டாங்க பரலோகத்துக்குள்ளே. யாராவது? நியூட்ரல் கியர் கிடையாதுங்க. ஒன்று பரலோகத்தில் போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். நியூட்ரல் பிளேஸ் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21:31. தண்ணி எடுங்க. லைன் அழகாக ஆண்டவராக இயேசு சொன்னார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இப்போ சொல்லுங்க, வருவாங்களோ வரமாட்டாங்க? நான் போலியோ நீங்கள் போலியோ இவங்க கண்டிப்பாக மனம் திரும்பினாச்சுன்னா உள்ளே போயிடுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது 3 விபச்சார பெண்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒன்று சமாரியா பெண், இன்னொன்று பரிசேயன் வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர் உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாதத்தை கழுவின ஒரு பெண், 3வது விபச்சாரத்தில் கையங்களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த பெண்களை நேசிக்கும் பொழுது, அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? எப்படி? கொஞ்சம் வாய் துறங்களேன். ஏற்றுக்கொள்ளணுமா கொள்ள வேண்டாமா? Only I feel only very few faces responding. சரியா இல்லையா? ஏன்னாச்சுன்னா இது ஒரு கடினமான ஒரு காரியம். அநேகர் விரும்புறதில்லை.
ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார். He likes it. ஓகே, நான் இன்னைக்கு வாசித்த சுவிசேஷ பகுதியிலிருந்து சுருக்கமாக சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த கான்டெக்ஸ்டில் இந்த காரியம் நடந்தது என்பதை முதலாக நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருக்கிறார். அங்கே பரிசேயர்லாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க யோவானை காட்டிலும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும்படியாக அவர் கலிலேயா நோக்கி போகிறார். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறார். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்வதற்கு 3 வழி இருக்கிறது. ஒன்று யோர்தான் நதி வழியாக போடலாம். ரெண்டாவது ஜோர்டான் பெரேயா வழியாக சமாரியாவுக்குள்ளே போகாமல் சுற்றி போகலாம். 3வது ரூட்டு சமாரியா தேசத்து வழியாக போகலாம். ஒன்று யோர்தான் நதி, ரெண்டாவது சுற்றிக்கிட்டு ஜோர்தான் பெரேயா வழியாக போகணும், 3வது சமாரியா தேசத்து வழியாக போகணும். ஆனால் யூதர்கள் சமாரியா தேசத்தின் வழியாக போவதை விரும்ப மாட்டாங்க. காரணம், சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கு இடையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 729ஆம் வருடத்தில் 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. சாலமோன் ராஜாவுக்கு பிறகு 729இல் இந்த சமாரிய தேசத்தை அசிரிய ராஜாக்கள் ஆக்கிரமித்து அங்குள்ள ஜனங்கள் எல்லாரையும் அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். அது இல்லாமல் என்ன பண்ணானாச்சுன்னா, சமாரியா தேசத்தில் உள்ள பெண்களோடு கூட அசீரியர்கள் கல்யாணம் செய்து அந்த 10 கோத்திரத்தையும் கரைபிடித்து விட்டார்கள். யூதேயா தேசத்தில் உள்ள யூதாவும் பென்யமீன் கோத்திரத்தாரும் இந்த 10 கோத்திரத்தை விரும்புவதில்லை. இவர்கள் 2 பேருக்கும் பகை. யூதேயா தேசத்துக்காரங்க எருசலேமில் ஆராதனை செய்கிறாங்க. இந்த சமாரியா தேசத்தில் ஜனங்கள் கெர்சிமில் ஆராதனை செய்கிறாங்க. இந்த யூதர்கள் இவங்களை யாரையாவது ஏசணுன்னாச்சுன்னா, ஏய் சமாரியன் நீ அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட சமாரியன்னு சொல்லி தான் ஏசுனாங்க. நீங்கள் வேணால் வாஸ்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவே நீ ஒரு சமாரியன் என்று சொல்லி அவரை அவதூறாக பேசினாங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு சமாரியா வழியாக வரணும்னு சொல்லி வரும் பொழுது சமாரியில் அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. நீ எங்கள் தேசத்து வழியாக போகக்கூடாது, நீ யூதன், எங்கள் தேசத்து வழியாக போகக்கூடாது என்று சொல்லி, இப்படி யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கு இடையில் பெரிய ஒரு பகை. ரெண்டாவது, சமாரியா தேசத்தினுடைய பெண்கள் உண்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, அவர் அசிரியர்களோடு கூட கலந்து விட்டார்கள். ஆகினால் யூதர்கள் அவர்களை விரும்புவது கிடையாது. ஆராதனை செய்வதற்கும் கூட யூதர்கள் எருசலேம்லையும் இவங்க கெர்சி மலையிலையும் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னாச்சுன்னா யூதர்கள் சமாரியர்களை விரும்புவதில்லை. அது இல்லாமல் யூதர்கள் சமாரியா தேசத்தின் வழியாக போகிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது அந்த சமாரியா தேசத்தின் வழியாக நடந்து போகிறார். என்ன நோக்கம்? அவரு தான் யூதரை சமாரியா தேசத்தின் வழியே போகணுமா? யூதர்களை சமாரியா தேசத்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, பகம் இருக்கு, அவங்க உண்மையான யூதன் கிடையாது. லைக் பண்ணலாமா? நாம் கூட அனைத்து தடவை சாதி பேரை சொல்லுவோம், நம்மளோடு கூட கீழானவர்களை நம்ம மதிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா தேசத்தின் வழியாக போகிறார். போகும் பொழுது சீகார் என்கிற ஒரு கிராமத்திற்கு வந்தார். அவர் பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அங்கு ஒரு கிணறு இருக்கிறது, அது பக்கத்தில் உட்கார்ந்தார். அவருடைய சீஷர்கள் ஆகாரம் வாங்குவதற்காக சீகாருக்கு உள்ளாக போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கிணத்தருகிலே உட்கார்ந்திருக்கிறார்.
மத்தியானம் 12 மணி. அங்கு ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுப்பதற்காக அங்குள்ள கிணற்றுக்கு வருகிறாள். யாராவது கிணற்றில் 12 மணிக்கு தண்ணி எடுக்க போவாங்களா? கிணறு பார்த்துருக்கீங்களா? கிணறு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? எங்கள் ஊரில் நான் 30 வயசு இருக்கிற வரைக்கும் பைப்லலாம் தண்ணி வராது, கிணத்துலாம் தண்ணி எடுக்கணும். எங்கள் ஊருக்கு யாருமே பெண் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊருக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? கிணத்துல 40 அடி கீழேருந்து மேலே தண்ணி எடுக்கணும். ஆனால் என் பொஞ்சாதி எனக்கு சம்மதிச்சு, சரி நான் தண்ணி எடுக்க நான் வாரேன்னு சொல்லி என்னை சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் தண்ணி கிடையாதுயா, முனிசிபாலில் தண்ணி கிடையாது, பைப் லைன் கிடையாது, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும். எனக்கு தெரியும் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது காலையில் போகணும். ஏன்னாச்சுன்னா மத்தியானம் போடுறதுக்கு முன்னாடி எல்லோரும் தண்ணி மோந்துட்டு போயிடுவாங்க, தண்ணி கிணறு காலி ஆகிடும். உங்களுக்கு அனுபவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கிராமத்துலேருந்து வந்தவன், எனக்கு நல்லா தெரியும். இந்த இஸ்திரி 12 மணிக்கு தண்ணீர் எடுக்க வாரா. என்ன காரணம்? என்ன காரணம்? யாருமே கிணத்துல இல்லை, அவள் தனிமையாக வருகிறாள். வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஓகே, பின்பாக சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றில் உட்கார்ந்து இருக்கிறார். ஓகே, சீஷர்லாம் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இப்போ அந்த பெண்ணும் இயேசுன்னு தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன செய்யலாம்? ஆண்டவர் அந்த பெண்ணோடு கூட பேச ஆரம்பித்தார். எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னு சொல்லி ஆரம்பித்தார். சரியா? இயேசு என்ன கேட்டாரு? இயேசு என்ன கேட்டாரு? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இயேசு என்ன கேட்டாரு? குடிக்கிறதுக்கு எங்கேருந்து எடுக்கணும்? கிணத்துலேருந்து எடுக்கணும். அந்த பெண்ணு கொஞ்சம் வாயாடி, அந்த பெண்ணு கொஞ்சம் வாயாடி, ஏய் நீ யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, எங்களை அசுத்தம் நீ சொல்லுவ, அசுத்தம் நீ சொல்லுவ, இந்த பக்கெட் அசுத்தமா இல்லையா? இந்த பக்கெட்ல இருந்து தண்ணி மோந்து கொடுப்பாங்க, தண்ணி அசுத்தமா இல்லையா? நீ எப்படி யாரு தண்ணி கேட்க? நீ தான் யூதனாச்ச, உயர்ந்த ஜாதிக்காரனாச்ச, நாங்கள் தாழ்ந்த ஜாதி, எங்களுக்கு தண்ணி மட்டும் நல்லா இருக்குமோ? கேட்டது சரிதானே? நாம் இப்படி ஒரு இடத்துல போய் தண்ணி குடிப்போமா? குடிக்க மாட்டோம், எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீ யூதன், நான் சமாரியன், ஏன்ட்ட வந்து தண்ணி கேட்குறீர, அது எப்படி அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அவருக்கு அழகான ஒரு பதில் சொன்னார். தேவனுடைய ஈவு என்ன என்பது உனக்கு தெரியல, தண்ணி கேட்கவர் யார் என்பது உனக்கு தெரியல. தெரிந்திருக்குமே ஆனால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். நல்லா பாருங்க, சாதி பிரச்சனை வருது, ஆண்டவர் ஜாதியை பற்றி பேசலை. நீ என்ன ஜாதி? தேவனுடைய ஈவு என்ன? ஆண்டவர் சொல்றார் தேவனுடைய ஈவு. வாசிங்க, 10ஆம் வசனத்தில் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் 10ஆம் வசனத்தில் இருக்கு. தேவனுடைய ஈவுன்னு என்ன தெரியாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு குமாரனை அனுப்பி எனக்காக உங்களுக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து, இவ்விதமாக தேவன் எனக்கு உங்களுக்கும் பிதா பெரிய ஒரு தயவை காண்பித்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஈவு உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் தேவனுடைய ஈவு. நான் யாருன்னு தெரியுமா? அது உனக்கு தெரியாது. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த பெண்ணு சொன்னா, யோ உன் கையில் பக்கெட்டு கிடையாது, எங்கிருந்து நீ தண்ணி எடுப்ப? ரெண்டாவது, இந்த கிணறு யார் கிணறு தெரியுமா?
யாக்கோபுடைய கிணறு, அவருடைய மகன் யோசேப்புக்கு கொடுத்த கிணறு. அவன் சந்ததி முழுவதும் தண்ணியை குடித்தாங்க. அவனுடைய ஆடு மாடெல்லாம் குடிச்சிச்சு. உன் தண்ணி இந்த தண்ணியோட விசேஷ தண்ணியா? நல்ல கேள்வி இல்லை. நீ ஜீவ தண்ணீர்னு சொல்ற. இந்த தண்ணி யாக்கோபுடைய கிணறு, யோசேப்புடைய கிணறு, அவனுடைய ஆடு மாடுகள் குடித்த தண்ணி, அந்த ஜனங்கள் எல்லாரும் குடித்த தண்ணி உன் ஜீவ தண்ணீர் விசேஷித்ததோ என்று சொல்லி அந்த பெண் கேட்டார். ஆண்டவர் அழகா சொன்னார். யாக்கோபை பற்றியும் பேசலை, யோசேப்பை பற்றியும் பேசலை, இந்த தண்ணி பற்றியும் பேசலை. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நீ குடிப்பாயானால் திரும்பவும் உனக்கு தாகம் உண்டாகாது, நீ திரும்பவும் தண்ணீர் எடுக்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. மூன்றாவது சொன்னார், நீ இந்த ஜீவ தண்ணீரை குடிப்பாயானால் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்று உனக்குள் உண்டாகும் என்று சொன்னார். இல்லையா? வாசிங்க, 14 வசனத்தில் இருக்கிறது. இந்த தண்ணீர் தான் ஆண்டவர் இந்த சமாரிய ஸ்திரிக்கு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜீவ தண்ணீர். உனக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ தண்ணீர். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உங்களுக்கு வேணுமா ஜீவ தண்ணீர்? நான் நீங்கள் குடிச்சிருக்கோமா? ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு 3 கொடுப்பார். ஒன்று ஜீவ அப்பம், 2வது ஜீவ தண்ணீர், 3வது ஜீவ ஒளி. இந்த 3 இல்லை, பரலோகத்தில் போக முடியாது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், 5 வருஷம் தான் இருக்குது. ஜீவ தண்ணீர் குடிக்கலைன்னா என்ன ஆகும்? ஏதாவது சொல்ல முடியுமா? ஜீவ தண்ணீர் குடிக்கலை, ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நான் குடிக்கலை, என்னாகும்? என்னாகும்? ஆண்டவர் அழகான ஒரு உவமையை சொன்னார். லாசர், ஐஸ்வர்யவான் 2 பேர் இருந்தாங்க. லாசர் மரித்தான், ஆபிரகாமுக்கு மடிக்கு போயிட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான், பாதாளத்துக்கு போயிட்டான். அங்கே அக்கினி பற்றி அவனை நெருக்குது. அவன் மேலே எட்டி பார்க்குறான், லாசர் இருக்கிறாரு. ஆபிரகாம கூப்பிட்றாரு, தந்தை அந்த லாசரை கொஞ்சம் அனுப்புங்க, கொஞ்சம் தண்ணியில் விரல முக்கி இங்கே கொண்டு வந்து அந்த ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் வைங்க, நான் நெருப்பில் அப்படியே அழிகிறேனே, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அலறினான். ஆனால் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அங்கே வர முடியாதப்பா, நான் லாசரை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அந்த ஐஸ்வர்யவான் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வேணும்னு கேட்டான் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஜீவ தண்ணீரை அவன் உயிரோடு இருக்கும் பொழுது குடிக்கல. நானும் நீங்களும் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கல, பருகல, ஐஸ்வர்யவானோடு கூட சேர்ந்து போயிடும். நரகத்தில் போயிட்டு என்ன சொல்லுவோம்? தண்ணி 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 தண்ணி. மேலும் நான் சொல்லுவேன், ஏய் ஜீவ தண்ணீர் தாரன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, குடிச்சிருக்கலாம்ல. போகட்டும். அந்த ஜீவ தண்ணீரை தான் அந்த பெண்ணிற்கு கொடுத்தார். அந்த பெண் உடனே ஆச்சரியப்பட்டார். அப்படியா, நான் தண்ணி எடுக்க வர வேண்டாமா? எனக்கு தாகமே வராதா? அப்புறம் அந்த ஜீவ தண்ணீரை கொடுமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை கூட்டு வா அப்படின்னு சொன்னார். அவன் உண்மையை சொன்னா, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாடி 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ ஒருத்தன் இருக்கான் 6வது, அவனும் உன்னுடைய புருஷன் இல்லை என்று சொன்னார். இப்பொழுதுதான் அந்த பெண் யார் என்பது வெளியே வருகிறது. அந்த பெண் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
அவள் ஆச்சரியப்பட்டாள். என்னுடைய ரகசியத்தை எல்லாவற்றையும் நீ சொல்லிவிட்டீரே, நீ தீர்க்கதரிசி என்று சொன்னான். நீ தீர்க்கதரிசி, அதனால தான் நீ என்னை இவ்விதமாக முதல்ல யூதன் சொல்லி சொன்னான். ரெண்டாவது நீ யாக்கோபை காட்டிலும் பெரியவரா என்று கேட்டான். மூணாவது இப்போ சொல்கிறா நீ தீர்க்கதரிசி என்று சொல்லி. உடனே அவளுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சுது. ஆமாம், நீங்கள் எருசலேமில் தொழுறீங்க, நாங்கள் கிறிஸ்டியனில் தொழுறோம், எங்கேயா தொழணும் நீ சொல்லும் அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் ஒரு அழகான சத்தியத்தை சொன்னார். நீங்கள் கிறிஸ்டியன்லையும் தொலை வேண்டாம், எருசலேமிலும் தொலை வேண்டாம், தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் எங்கு இருந்தும் நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கூட தொழுது கொண்டால் இந்த தேவனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டாம், ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு சொன்னார். அழகான ஒரு சத்தியம் இங்கே வெளிப்படுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவுக்கு போக வேண்டியதில்லை. எங்கே இருந்தாலும் சரி ஆவியோடும் உண்மையோடும் கூட நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமாரியா பெண்ணுக்கு சொன்னார். உடனே சொன்னா, மேசியா வரும்போது எல்லாம் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார், நான் தான் அந்த மேசியா, நான் தான் அந்த மேசியா. உடனே அந்த பெண் தண்ணி எடுக்க வந்தவா அந்த குடத்தை கிணத்தண்டில் வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி அந்த ஊரில் ஜனங்களுக்குள்ளெல்லாம் சொல்லி என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சொன்னாரே, இவர் மேசிகா, வாங்க பார்க்கிறதுக்கு என்று சொல்லி அந்த ஊர் திரளான ஜனங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தாள். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தார்கள். மிக அழகாக வேதம் சொல்கிறது பாருங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஊரில் உள்ள அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். காரணம் என்ன காரணம்? இந்த பெண், பாவியாக இருந்த இந்த பெண், 5 புருஷனோடு கூட இருந்த இந்த பெண், இப்பொழுது 6வது புருஷனோடு கூட இருக்கிற இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். இயேசு கிறிஸ்து அவளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொன்னாள். அந்த ஊரில் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வந்து இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதோடு நிற்கலை. அந்த ஜனங்கள் என்னோடு கூட எங்களோடு கூட 2 நாள் தங்கிரும் என்று சொன்னார்கள். 2 நாள் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா தேசத்துள்ள சீகார் நகரில் அவரோடு கூட இருந்தார். அந்த ஊர் மக்கள் சொன்ன சாட்சி என்ன பாருங்க. 42ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 41, 42 அநேகர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசித்து நீர் கிறிஸ்து என்கிற உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி அந்த சீகார் மக்கள் யாவரும் மனம் திரும்பினார்கள். இதற்கு காரணம் யாரு? ஒரு சமாரிய பெண். இவ யாரு? முறைகெட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு பெண். ஆனால் ஆண்டவர் அவளை மாற்றி, ஆண்டவர் அவளை ஒரு ஊழியக்காரியாக எடுத்து உபயோகப்படுத்தினார். முடியுமா? இந்த ரெட் லைட் ஏரியாவில் உள்ள பெண்களை ஆண்டவர் விசுவாசிகளாக மாற்றி, அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றி, அந்த ஊர் ஜனம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவாள். முடியுமா? நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். யாரையும் வெறுக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 4:34. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரே ஒரு போஜனம் இருக்கிறது. என்ன போஜனம்? பிதாவுடைய சித்தத்தை செய்யணும்,
அவருடைய கிரியையை முடிக்கணும். அதுதான் என்னுடைய போஜனம். ரைட்? என்னுடைய போஜனம், உங்களுடைய போஜனம் என்ன? சாப்பாடா? இட்லியா? தோசையா? பிரியாணியா? சமோசா? இல்லை. பிதாவுடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய கிரியை செய்து முடிக்கணும். அதுதான் நம்முடைய போஜனம். உங்களுடைய போஜனம் என்ன? அநேக வேசிகளை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். பரலோக ராஜ்யம் விரிவடைய வேண்டும். அநேக புதுமுகங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். இந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் உபயோகப்படுத்தக்கூடுமே, ஆனால் என்னையும் உங்களை உபயோகப்படுத்த முடியுமா, முடியாதா? சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த என்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவாரே, ஆனால் நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருடைய கிரியைகளை முடிக்கிறவர்களாக நீங்கள் நிற்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.